உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரீதாவுக்கு இந்த ஆட்டு ஈரல் அப்படின்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுங்க. சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே கறியில இருந்தா கூட ஒதுக்கி வச்சிருவாங்க. நான் திட்டி திட்டி சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் எப்போ சாப்பிட்டுறதா உனக்கு ஹீமோகுளோபின் எப்பயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி திட்டி திட்டி சாப்பிட வைக்க வேண்டியிருக்குங்க. ஓகே ரைட்டுங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கறியில உனக்கு கிடையாது, ஈரல் மட்டும் 1/4 கிலோ வாங்கிட்டு வர செஞ்சு நீ மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரீதாவுக்காக 1/4 கிலோ ஈரல் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. ரீதா அப்படியே யோசிச்சுக்கிட்டே செய்யறாங்க, இதை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது நீ சாப்பிடலாம், இன்னைக்கு உனக்கு அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி சாப்பிட வச்சாங்க. ஈரல் கிரேவி செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட். நானுமே 2 பீஸ் அப்படியே சைடுல எடுத்து சாப்பிட்டேன், வேற லெவல்ல இருக்கு. ஈரல் கிரேவி ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தாங்க வீட்ல செஞ்சு சாப்பிடுறோம். ரீதாவுக்கு ஈரல்னா பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, உங்கள எத்தனை பேருக்கு ஈரல்னா பிடிக்காது? உங்கள யாருக்கெல்லாம் ஈரல் பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆனா ஈரல்னா நான் விடவே மாட்டேன், அப்படி சும்மா சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ரைட்டுங்க, ஈரல் கிரேவி ரீதா வச்சிட்டு இருக்காங்கல்ல, இதுல எதனாவது மிஸ்டேக் இருந்தா மறக்காம சொல்லிடுங்க, அதையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். நாங்க ஈரல் கிரேவி செய்யற முறை கரெக்டா தப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இதே போல சூப்பரான வீடியோஸ் டெய்லி வந்துட்டே இருக்கும். ஓகே பை.